Respected President, Secretary and Trustees of the institution, respected Principal, teachers, students and beloved parents, a very good evening to everyone. I feel so honored and so proud, and it's even an emotional moment for me to come back to the institution, not just as an alumni but as a chief guest for the day. நெவர் ஃபர்கெட் வே யூ கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்த பாதையை வந்து மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி. நான் இந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணது 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 4th and 5th நான் தமிழ் மீடியமில் படித்தேன். 5th ஸ்டாண்டர்டில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறப்ப இங்கிலீஷ் மீடியமுக்கு ப்ரமோட் பண்ணுறது இந்த ஸ்கூலில் ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படி 5th ஸ்டாண்டர்டில் வந்து என்னை இங்கிலீஷ் மீடியம் ப்ரமோட் பண்ணுறப்ப ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னுடைய அப்பா வந்து மிஸ் இப்போ இருக்காங்க கோதை நாயகி மிஸ் அண்ட் நாராயணி மிஸ், என் பொண்ணு படிக்க மாட்டா, தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷ் மீடியம் கோப்பப் பண்ண முடியாது, வேண்டாம் மிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அவங்க 2 பேர் என்கரேஜ் பண்ணி இல்லை நீங்கள் அவங்கள நம்புங்க அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி தேவ் சென்ட் மீ டு 6th ஸ்டாண்டர்ட். அண்ட் 6th to 12th படிக்கிறப்ப 10th ஐ ஸ்கோர்ட் ஃபர்ஸ்ட் மார்க். யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க எல்லாருமே பயாலஜி குரூப் சூஸ் பண்ணுறது வழக்கம். பட் ஐ சோஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீம். அப்போ என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ், நான் 6th to 10th படித்த எல்லா டீச்சர்ஸும் வந்துட்டு ஜனனி ஃபினான்ஷியல் ரீசன்ஸால் நீ சூஸ் பண்ணுறியா, ஏதாவது ஃபீஸ் ஏதாவது ப்ராப்ளமாக சொல்லு, இல்லை எதுனாலுமே வந்து ஜஸ்ட் கன்வே டு அஸ், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 11th and 12th படிக்கிறப்ப 12th பாஸ் அவுட் ஆகி போகிறப்ப ஐ ஹேட் ஐஏஎஸ் as மை ஆம்பிஷன் ஈவன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ எல்லாருக்கும் என்னோடய டீச்சர்ஸ்க்கு அது தெரியும். அவங்க எனக்கு 12th பாஸ் அவுட் ஆகி சொல்லி அனுப்பின ஒரே விஷயந்தான், உனக்கு இப்போ இல்லை ஈவன் வென் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் தி ஸ்கூல், நீ காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு சிவில் எக்ஸாம்ஸ்க்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கம் பேக் டு த ஸ்கூல், கம் பேக் டு அஸ், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. I today want to use the stage as a platform to express my sincere thanks to each and every teacher who is ready to help me out, who laid the foundation for my career now. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 90% ஆஃப் த டீச்சர்ஸ் கிட்ட நான் படிச்சிருக்கேன். நான் படித்தப்ப இட் வாஸ் ஜஸ்ட் 10 years. நான் 2015 இந்த ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆனது. அண்ட் கம்மிங் டு ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி பார்க்குறப்ப ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஜஸ்ட் 10 years பேக் உங்களில் ஒருத்தராக உங்களை மாதிரியே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அன்றைக்கி இப்போ ஆனுவல் டேயில் பேசுன சீஃப் கெஸ்ட் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 10 years. நான் ஸ்கூல் விட்டு பாஸ் ஆகி இப்போ இருக்க பொசிஷனுக்கு வந்த இந்த ஜேர்னி. ஸோ என்னோட இந்த ஜேர்னியில் இந்த 10 yearsல நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு எனக்கு பட்ட விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறது எஜுகேஷன். இன்றைக்கி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. யூ ஆல் ஹாவ் கம்ப்ளீட் ஆக்சஸ் டு சோஷியல் மீடியா. நீங்கள் எல்லா விதமான சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் யூ மஸ்ட் ஹவ் சீன் செவரல் ரீல்ஸ் தட் சேஸ் எஜுகேஷன் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட், மார்க்ஸ் ரியலி மேட்டர் கிடையாது, அது தாண்டிய உலகம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் I seriously advocate education is something which is crucial for all of your career, and education is something which you cannot ignore. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜ்க்கு என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தாண்டி என்னுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் தாண்டி ஒரு நிலைமையில் என்னால் இருக்க முடியுது அப்படின்னா நான் படித்த படிப்பு தான் எனக்கு துணையாக இருந்திருக்கு. என்னுடைய எஜுகேஷன் தான் என்னை இங்கே கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ எஜுகேஷன் எப்போவுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் பீயிங் அ விமன் அண்ட் அ கேர்ள் சில்ட்ரன், உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய அசட் வந்து எஜுகேஷன். ஏர்லியர் இன் மை சைல்ட்ஹுட் டேஸ் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு டிகிரி மினிமலாக படிக்கணும் ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சினாரியோவில் 1 degree இஸ் நாட் ஜஸ்ட் எனஃப். கெட் யோர் செல்ஃப் அ போஸ்ட் கிராஜுவேஷன். உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு உங்களுக்கு அலோவ் பண்ணாது, எனக்கு டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் போகிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
just do that post graduation and correspondence, because the more you study, the more you know, the more you get to know, and the more you can help people around you. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கலாம். நீங்கள் நினச்ச ஒரு டேலண்ட்டை இன்னும் பூஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கலாம். உங்கள் கனவுகளை தாண்டி நீங்கள் நினைக்க முடியாத இடத்துக்கு உங்களை கூட்டி கொண்டு போகிற பவர் வந்துட்டு எஜுகேஷனுக்கு இருக்குது. ட்ரஸ்ட் த எஜுகேஷன் அண்ட் ட்ரஸ்ட் திஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். So first thing with your parents, the students, the relationship they have with the parents. இங்கே இருக்க எல்லாருக்கும் மேபி யூ மைட் ஹாவ் சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ் சேயிங், எங்கள் அப்பா அம்மா எனக்கு இது பிடிச்சது வாங்கி கொடுக்கல, நான் இதை கேட்டு எனக்கு இதை பண்ணலை, எனக்கு இது வந்து ஆசை ஆனால் அவங்க வந்து அதுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே நியூஸ் பார்ப்பீங்க. ஈவன் இப்போது குட்டி பசங்கள்லாம் கூட வந்துட்டு தே ஹாவ் த ஹேபிட் ஆஃப் வாட்சிங் நியூஸ். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ வார் நடக்குது, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் ஸ்கூல் ஆக்சஸ் கூட இல்லாமல் இருக்குது, 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு நல்ல லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே என்னமே முன்னாடி உட்காந்து உங்களால் கேட்க முடியுது அப்படின்னா that itself is a great privilege. and அந்த ப்ரிவிலேஜ் கொடுத்த உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். not just now, even when you achieve something in future, always pay back to your parents what they given you. and உங்களுக்கான மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து வரும். once you achieve what you needed or what you aspired to become, அந்த மொமெண்ட் வந்த உடனே உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுங்க. அது எஜுகேஷனாக இருக்கலாம், அவங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கடைசி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்கள டேக் கேர் பண்ணுறதா இருக்கலாம். don't just leave them in any old age home when they go older, because it's your responsibility. அப்படிங்கிறத விட education is basic right அப்படின்னு சொல்லுவாங்க. but taking care of your parents is your ultimate duty once you attained that education you aspired of. so never leave them. and the next thing I want to talk about is the friends. so I still have my school friends as my close friends. நான் 2007 இருந்து இப்போ வரைக்கும் நான் டே டு டே என்னுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு I have my closest circle. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை எந்த உயரத்துக்கும் கூட்டி கொண்டு போக அவங்க எப்போவுமே உங்கள் கூட வருவாங்க. ஸோ சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லி. இன்றைக்கி இந்த தருணத்தில் நீங்கள் உங்களோட லைஃப்பில் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அந்த ஹெல்ப்பை வாங்கி கொள்ளக்கூடிய இன்னொரு நபராக நீங்கள் இருக்கலாம். இந்த லைஃப்பில் ஒரு தவறான பாதையை சூஸ் பண்ணுறப்ப இது தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா we cannot always be right, because after all we are all humans. ஸோ தப்பு பண்ணுறப்ப இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டி உங்களை கரெக்ட் பாத்தில் கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கூட வச்சுக்கிறது நல்லது. And the last topic I want to address about is women empowerment. Being a girl child, we have different phases. Till school ஒரு phase நமக்கு, after school ஒரு college ஒரு phase, college முடிச்சதும் you will get into job, and after that marriage life, everything. so school நீங்கள் முடிச்ச உடனேயே you are ready to stand in your own leg. I'm not talking in terms of finance, but emotionally you should start patting yourself back, prepare for the life you are going to get. and இந்த லைஃப் அப்படிங்கிற ரேஸில் நீங்கள் ஓட தயாராகிறதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூலில் எந்த காம்படிஷன்ஸ் இருந்தாலும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். பட் ஒன்ஸ் ஐ காட் இன் டு எத்ராஜ் காலேஜ் ஐ ஃபெல்ட் லைக் ஐ am 1 in 100. I felt like I don't have a space to shine there. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதை என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. பிகாஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பழக்கமாகி அங்கே ஒன் அமாங் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிறதுக்கு வந்து பிடிக்கல. தென் ஐ ஃபவுண்ட் மை பாத். ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் எலக்யூஷன் காம்படிஷன், ஸ்டேட் லெவல் எலக்யூஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ இருந்த பீரியடில் கவர்னர்கிட்ட நான் அவார்ட் வாங்கியிருந்தேன். தென் ஐ ஃபவுண்ட் மை ஓன் பாத். நிறைய இன்டர் கொலீஜியட் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி என்னோட காலேஜில் ஜனனி அப்படின்னா யாருன்னு தெரிகிற அளவுக்கு என்னுடைய ஒரு ஓன் பாத்தை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் க்ரியேட்டிங் அண்ட் ஐடென்டிட்டி ஃபார் யோர் செல்ஃப் இஸ் சம்திங் நீங்கள் பெருமைப்படுற விஷயமா அது ஃப்யூச்சரில் மாறும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக்கிற மாதிரியான ஒரு அடிக்ஷன் வந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அது நீங்கள் நினச்ச பெருமைப்படுவீங்க. இது எனக்காக நான் செஞ்ச விஷயம், இது எனக்காக நான் செஞ்ச விஷயம்னு சொல்லி சின்னதாக நீங்களே உங்கள் செதுக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. இந்த எஜுகேஷனை வந்து எந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து விடாதீங்க. ஏர்லியர் டேஸ் எல்லாம் இந்த ரிசோர்ஸ் இல்லை, ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து புவராக ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கு இதுக்கான ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ் டு சைட்
for the school dropouts and everything. But இப்போ இருக்க scenarioல right from the government and the school management and the resources to which you have an access எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. There are multiple opportunities available. ஸ்கூல் எஜுகேஷனையோ காலேஜ் எஜுகேஷனையோ ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கான எந்த ரீசனுமே வந்து நமக்கு வந்து இப்போது சொல்லிக்கிறதுக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு தருணத்திலையுமே வந்து உங்களுடைய குறிக்கோளை மட்டும் விட்டு கொடுக்காம இருங்க. அண்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் சிட்டிங் தேர், உங்கள் பசங்க இதுதான் எய்ம் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அவங்கள வந்துட்டு பின்னாடி அவங்கள தட்டி கொடுத்து என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, மேபி அது ஃபினான்ஷியலாக இல்லாமல் இருக்கலாம். இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி சவுண்ட் அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். மேபி தே ஜஸ்ட் நீட் டைம் டு ஷோ அப், தே ஜஸ்ட் நீட் சம் டைம் டு ஷைன். அந்த டைமை வந்து அவங்களுக்கானதாக கொடுங்க. அண்ட் டு ஆல் த விமன் சில்ட்ரன் சிட்டிங் ஹியர், எந்த சொசைட்டி ஃபிக்ஸ் பண்ணுற டைம் லைன்லேயும் நீங்கள் செட் ஆகாதீங்க. இஃப் த சொசைட்டி அரவுண்ட் யூ இஸ் சேயிங் கெட் மேரிட் சூன், கெட் மேரிட் ஏர்லி, ஆர் இதுக்குள்ளே நீ முடிச்சிரு, இதுக்குள்ளே முடிச்சிரு, எந்த டைம் லைனையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். Only when you're financially independent, only when you're emotionally independent, get into a life and ready to start a life. அது வரைக்கும் வந்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேடி உங்கள் பேரண்ட்ஸையும் உங்களையும் தனியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்றைக்கு உங்களுக்கு வருதோ அந்த நம்பிக்கையோடு அடுத்து உங்களோட வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கம்மிங் டு த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன், I just stay 2 to 3 bus stops away from the institution. Anytime I'll be ready to help any person that is aspiring to get into the civil service. And இங்கே பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் வேறு ஸ்கூலில் படிக்கிற உங்களோட குழந்தைகளாக கூட இருக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இப்போதிலிருந்தே அவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, யூ ஹாவ் மை நம்பர் வித் அ மேனேஜ்மெண்ட். என்னோட நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஐ வில் பி ரெடி டு ஹெல்ப். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஃப்ரம் பிரசிடென்ட் சார் சேயிங் த அலுமினி இன்ஸ்டிடியூஷன் இஸ் so active from last 2 to 3 years. Even in upcoming years, I would love to be a part of it. And என்ன initiatives எடுத்தாலும் அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் உங்களுக்கான விதின்றது வந்து யாராலையும் எழுதப்படலை. டெஸ்டினி இதுதான், நம்ம நிறைய டைம் சொல்லிப்போம், என்னோட விதி இதுதான், மாறாது, டெஸ்டினி இதுதான் சொல்லிட்டு. டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக அந்த தாகத்தோடு படித்து அந்த தாகத்துக்காக உங்கள் லைஃப்பை மாற்றணுன்னு ஒரு எண்ணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா, டிட்டர்மினேஷன் வில் ஆல்வேஸ் பீட் தட் டெஸ்டினி. ஸோ அந்த டெஸ்டினியை மாற்றுறதுக்கான ஒரு நபர் உங்களை நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நான் என்னுடைய ஸ்பீச்சை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த கதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நம்ம கல்லை தாண்டி உள்ள கருவறையில் இருக்க சாமியை வந்து கும்பிட போவோம். அந்த கல் வந்து அந்த சிலை வந்து கேள்வி கேட்டிருக்கு, நீயும் கல் தான் நானும் கல் தான், பட் என்னை மிதிச்சுட்டு போகிறாங்க, உன்னை வந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சாமி வந்து ரிப்ளை பண்ணுச்சா, என்னை வந்து செதுக்கி நான் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சதுனால என்னை வந்து எல்லாரும் வணங்குறாங்க, பட் நீ வந்து நார்மலாக வந்து எந்த கஷ்டமும் அனுபவிக்காமல் அங்கே இருக்கிற, இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. there is always a great price for the efforts that you put to come out of your comfort zone. இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முக்கியமாக பெண் பிள்ளைகளோட கனவுக்கு வந்து எல்லையே கிடையாது. ஆல்வேஸ் பீப்புள் யூஸ் டு சே ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்கையே லிமிட் இல்லைன்னு சொல்லுவேன். ட்ரீம் பிக். எவ்வளோ உங்களால் வந்து ஆசைப்பட முடியுமோ ஆசைப்படுங்க. அந்த ஆசைக்காக உழைக்க ஆரம்பிங்க. அந்த உழைப்புக்கு எது தடையாக இருந்தாலும், ஈவன் பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. தெர் இஸ் அ சேயிங், நம்ம வளர்கிறதோடு சேர்த்து நம்ம பேரண்ட்ஸுமே வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த படிப்பு தந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது விஷயம் புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் அதை சொல்லி அவங்கள புரிய வச்சு உங்கள் பாத்தில் அவங்கள கூட கூட்டிகிட்டு வரணும். அண்ட் இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. So I really feel so much happy to be a part of this day, and I would love to be a part of this alumni institution as well in the upcoming days. I thank each and everyone for giving me this wonderful opportunity to be a part of this day. And என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும், நான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர்ஸ், நான் படித்தப்போ கூட ஒர்க் பண்ண எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும், நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற ஒரு மைல் ஸ்டோன்ஸும் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கீப் த ஸ்கூல் இன்ஃபார்ம்ட், கீப் த டீச்சர்ஸ் இன்ஃபார்ம்ட். பிகாஸ்
இந்த உலகத்தில் வந்து உங்கள் பேரண்ட்ஸை தாண்டி அடுத்து உங்கள் டீச்சர்ஸ் அளவுக்கு நீங்கள் சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ணுறப்ப அதை சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க வந்து யாராலுமே இருக்க மாட்டாங்க. நான் இங்கேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடச்சிதுன்னு வந்து சொன்னேன். அட்மிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஐ கம்ப்ளீட்டட் கம்பெனி செக்ரட்டரிஷிப், அந்த செகண்ட் லெவல் முடிச்சப்போ ஆல் இண்டியா ரேங்க் வந்ததுன்னு வந்து சொன்னேன். அடுத்து வந்து நான் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கினதை வந்து சொன்னேன். ஐ குட் ரியலி see the pure happiness in their eyes because they all strive to see you in a very great place. அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கான அந்த விதையை விதைச்சவங்களுக்கு அதனுடைய அறுவடை நடக்கிறப்ப அதனுடைய அந்த டேஸ்ட்டை வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து காமிங்க. they will all be so happy to see that. Thank you everyone. Thank you so much.